இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கும் நம்ம அமெரிக்கா வெர்சஸ் இஸ்ரேல் அந்த போர் நடந்து பார்த்தீங்கன்னா, 6வது நாள் ஆகப்போகுது. இன்னியும் பார்த்தீங்கன்னா, இந்த போர் எப்போ முடியும்னு தெரியாம நீட்டிட்டே போயிட்டுருக்காங்க. இந்த 6வது நாள்ல என்னென்ன நடந்துச்சு? இப்போ அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க? இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க? அதுக்கப்புறம் ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க? இத ரியாக்ட் பண்ணியிருக்கிற மத்த நாடுகள் என்னென்ன ரியாக்ஷன் பண்ணியிருக்காங்க? அப்படின்னு நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா சைட்லேருந்து என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம ஒன் பை ஒன் பாயிண்ட்டா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம போன வீடியோலயே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ ஈரானுக்கு எதிரா பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அமெரிக்கா நடத்துறதுல இந்த போர், இதுக்கு பார்த்தீங்கன்னா முதல் நாள் செலவு எவ்வளோ ஆயிருக்கும் அப்படின்னு இப்போதைக்கு நம்ம பொருளாதார நிபுணர்கள் இருக்காங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா கணிச்சு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோன்னு பார்க்கலாம். ஒரு நாளைக்கு இப்போது அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஈரான் மேலே ஃபஸ்ட்டு நாள் போர் நடத்துனாங்களே, அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா $500 கோடி செலவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ யோசிச்சு பாருங்கள், 500 கோடினா நம்ம இந்தியன் மதிப்பில் அது கன்வெர்ட் பண்ணும்போது எவ்வளோ ஆகும் அப்படின்னு. அதுவே இந்த போர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் அந்த மாதிரி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஒரு 21,000 கோடி பார்த்தீங்கன்னா இந்த போருக்காக மட்டும் நம்ம அமெரிக்கா பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும்னு நம்ம பொருளாதார நிபுணர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்கா சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இந்த போர் போயிட்டு இருக்குல்ல, இந்த போரில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சைடில் இருந்து மிக சிறப்பாக பார்த்தீங்கன்னா செயல்பட்டு வராங்க அப்படின்னு நம்ம ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த போரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரானோட ஏவுகணைகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் அழிக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் வரும், இந்த போர் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த போருங்கிறது இஸ்ரேலுக்கும் நம்ம ஈரானுக்கும் நடந்துச்சு. இடையில தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்ப் பதவியேற்றார்ல, அப்போலேருந்து அமெரிக்காவோட படைபலம் காமிக்கணும் அப்படின்னு அவர் நினச்சி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேலோட சேர்ந்து இப்போ ஈரானுங்கிறத அடிச்சிட்டு இருக்காரு. இப்போ அமெரிக்காவில் மக்கள் இருப்பாங்களே, அவங்க எல்லாத்துக்கும் இந்த போர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு ஒரு கருத்து கணிப்பில் இப்போது ரீசெண்டாக ஒரு பத்திரிகையாளர் பார்த்திங்கன்னா அந்த பத்திரிகை நிறுவனம் அவங்க ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 55லேருந்து 60% வரைக்கும் அமெரிக்கா வாழ்கிறாங்களா அமெரிக்கா மக்கள், அவங்க பார்த்திங்கன்னா இந்த போரில் சுத்தமாக எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா கருத்து கணிப்புங்கிறது வந்திருக்கு அதில். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு சேடான நியூஸ் தான். இப்போதைக்கு இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக சேர்ந்து நம்ம ஈரான் அடிச்சிட்டு இருக்காங்களா, அந்த ஈரான் அடிக்கிறதுல இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்களா, இந்த வீடியோவோட முழு வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கிற லிங்க்ல இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவோட முழு வீடியோவை நீங்கள் அங்கே பார்க்கலாம்.